மழைநீர் கால்வாய் இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று, மழைநீர் தங்குதடையின்றி செல்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அலுவலர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முழு வீச்சில் தமிழக அரசு தயாராக வருகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்களோடு இன்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்வளத்துறையின் சார்பில் ஒரு 50.50 கிலோமீட்டருக்கு 3 ஆறுகள் மற்றும் அதன் நீளத்துக்கான 12 கால்வாய்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள், நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், அதே போல திருவொற்றியூர், தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் பணிகளில் தொய்வு கூடாது. அனைத்து பணிகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னதாகவே நடவடிக்கைகளை மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிப்பதற்குண்டான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதா அதிகாரிகள் மற்றும் அலுவலருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. அதே நேரத்தில் மின்சாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பணிகளில் விரைந்து மேற்கொண்டு மழைநீர் எங்கும் தேங்காத வகையில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அமைச்சருடைய உத்தரவாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.